கைஸ் வெல்கம் பேக் லெட் வண்டர். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கேந்திர வித்யாலயா சங்கத்தனோட கிளாஸ் 1க்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டுடே தட் இஸ் மார்னிங் 7th ஆஃப் மார்ச் 2025 10 AM தான் வந்து அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் இதோட டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23rd of March 2025 till 10 PM at night வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிறிஸ்பா டீன் டேட்டெல்லாம் வந்து கிளாஸ் 1க்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கெட் ஸ்டார்டட். ஒருவேளை நீங்கள் கிளாஸ் செகண்ட் அண்ட் 12th வரைக்கும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் தான் போய் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் அது வந்து ஒரு ஸ்கூலுக்கான அந்த ஒரு வேகன்சி அண்ட் சீட்ஸ் தான் டிபெண்ட் பண்ணும். அதில் உங்களுக்கு லக் வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம கிளாஸ் 1க்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே கூகுளில் போயிட்டு கேவி அட்மிஷன் ஆன்லைன் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேவிஎஸ் ஆன்லைன் அட்மிஷன் போர்ட்டல்னு உங்களுக்கு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் வந்து அப்பியர் ஆகும். அதில் நீங்கள் வந்து கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர்ன்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு உள்ள வந்து சில பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை கைட்லைன்ஸ்னு சொல்லலாம். இதில் இருக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 4 வேலிடான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 4 வேலிடான பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மொபைல் நம்பர் இருக்கணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்டோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும். அட் இஸ் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 256 கேபிக்குள்ளே இருக்கணும். ஒரு வேலை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஒன்று நீங்கள் பிடிஎஃப்ல வச்சிருக்கீங்க, இல்லை வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் வச்சிருக்கலாம். அது வந்து 256 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த 256 கேபி மேலே ஃபார் எக்ஸாம்பிள் 300 கேபியில் இருக்குன்னா ஒன்றுமே இல்லை, நீங்களே அதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கூகுளில் போயிட்டு ஜேபிஜி ரீசைஸ்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய போர்ட்டல்ஸ் வரும். இல்லை நீங்கள் அதை கம்ப்ரெஸ் பண்ணனாலும் ஜேபிஜி கம்ப்ரெஸ் ஆன்லைன் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய போர்ட்டல்ஸ் வரும். அதுலேட்டு உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும், நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்கனாமிக்கலி பேக்வர்டான செக்ஷன்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு உங்களோட இன்கம் லெவலோட சர்டிஃபிகேட் வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும் வந்து ஃபார் ஒரு ப்ரூஃப்காக. அதுவும் வந்து 256 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் அந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆகே படி தட் இஸ் ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனே உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் யாருக்காக ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறமா ஒருவேளை அவங்க டிசேபிள்டாக இருக்காங்கன்னா அதை பற்றி நம்ம எஸ் ஆர் நோ ஒன் ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் அவங்களோட டேட் ஆஃப் பர்த். முக்கியமாக இதில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1க்கு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட் வந்து 6 இயர்ஸாக இருக்கணும், இல்லை அபவாக இருக்கணும். ஒரு 5 இயர்ஸ்னால் கண்டிப்பாக இன்வேலிட் வந்துடும். நீங்கள் அந்த டேட் ஆஃப் பர்த் நீங்கள் சூஸ் பண்ணும் போது கீழே இருக்க ஆப்ஷன்ஸில் இன்வேலிட்னு வந்துடும். இதை வந்து மைண்டில் வச்சுட்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சைல்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களோட பேரண்ட் தட் இஸ் எதர் அவங்க ஃபாதராகவும் இருக்கலாம், மதராகவும் இருக்கலாம். ஒருவேளை அவங்க வந்து கேந்திர வித்யாலயா சங்கத்தில் எம்ப்ளாயர் இருக்காங்கன்னா எஸ்ன்னு போடணும், இல்லை நோன்னு போடணும். இமெயில் ஐடி வந்து அப்புறமா நெக்ஸ்ட் மொபைல் நம்பரும் போடணும். இல்லை முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் ஐடி மொபைல் நம்பரும் எக்கார்டு கொண்டும் வந்து தப்பாக போட்டீங்க பிகாஸ் இட் நெவர் சேஞ்சஸ். ஏன்னா வந்து இதை நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கம்யூனிகேஷனுக்கான ஒரு மாடலே இதுவாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களோட அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இமெயிலில் வந்து ஆக்டிவாகவும் செக் பண்ணிகிட்டே இருங்க. அதில் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கேப்சா கோட்னு இருக்கு, அது ஒன்றுமே இல்லை, மேலே இருக்கிறது நீங்கள் அப்படியே வந்து கப் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அண்ட் இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் லாஸ்ட் ரெஜிஸ்டர்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணி இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லாகின் கோட் வரும். அந்த லாகின் கோட் வச்சு நீங்கள் பேஸ் பண்ணி தான் இதுக்கு மேலே நீங்கள் ஃபர்தரான இன்டெப்த்தான ப்ரொசீஜர்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் முன்னாடி வந்து ஒரு ஜென்ரலான ஒரு அப்ளிகேஷன் தான் பண்ணீங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்டூடெண்ட்கான இன்டெப்த் டீட்டெயில்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட அந்த கம்யூனிட்டி ஆகட்டும், அப்புறமா வந்து ஃபாதர் அண்ட் மதர் வந்து கவர்மெண்ட் ஜாப் இல்லைன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதெல்லாம் வந்து இதுக்கு மேலே நீங்கள் இன்டெப்த்தாக நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார்ம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது தட் இஸ் ஜெண்டர் வரைக்கும், ஜெண்டருக்கு மேல இருக்கிறது வரைக்கும் வந்து ஃபுல்லாவே வந்து டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா நீங்க முன்னாடி ப்ரீவியஸ் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணதுனால ஜெண்டருக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் டிஃபால்ட்டா வந்திருக்கும். அதுக்கு மேல இருக்கிறதா நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேல் அண்ட் கேஸ்ட் கேட்டகரி நீங்க வந்து ஃபில் பண்ணும். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் வந்து எந்த போத் 2 பேரும் இருந்தாலும் சரி நீங்க எஸ் ஆர் நோட் போடணும், இல்லைன்னா நாட் அப்ளிகபிள்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஃபேமிலி இன்கம்ன்றது எக்கனாமிக்கலி பேக்வர்டா இருக்கவங்க வந்து அவங்களோட அந்த இன்கம் லெவலை வந்து ப்ரூஃபாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா டு நாட் பிலாங் டு லோ இன்கம் லெவல் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் பிளட் குரூப் வந்து மென்ஷன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதர் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபாதர் டீட்டெயில்ஸ் வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க.
ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபுல் நேம், நேஷனாலிட்டி, அதுக்கப்புறமா வந்து அட்ரஸ், அப்புறமா கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ், ஸ்டேட் ஆஃப் ரெசிடென்ஸ், அதுக்கப்புறமா பின்கோட் ஆஃப் ரெசிடென்ஸ், டெலிஃபோன் நம்பர், அப்புறமா வந்து பர்சனல் மொபைல் நம்பர், ஆக்குபேஷன், ஆர்கனைசேஷன், இதெல்லாமே நீங்க பிக் பண்ணிட்டு, ஏன்னா வந்து மதருக்கும் சரி ஃபாதருக்கும் சரி 2 பேருக்குமே சேர்ந்து பிக் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அது வந்து திருப்பி திருப்பி ஒரே இதை பிக் பண்ண முடியலன்னா வந்து சேம் ஆஸ் ஃபாதர்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லா வந்துடும். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா மேலே போயிட்டு ஜஸ்ட் அவங்க மதரோட நேம், அதுக்கப்புறமா அவங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் மட்டும் நீங்க போயிட்டு நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டீடைல்ஸ். இதுக்கு அப்புறமா தான் மெயினான விஷயம் இருக்க போகுது. இதை மட்டும் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. ஸோ நீங்க முக்கியமா உங்க 5 கிலோமீட்டர் ரேடியஸ், இட் இஸ் உங்க வீட்டுக்குள்ள இருந்து 5 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள இருக்க ஏதாச்சும் வெறும் 3 ஸ்கூல்ஸ் மட்டும் தான் நீங்க சூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டேட் ஆஃப் ஸ்கூல், தட் இஸ் எந்த ஸ்டேட்ல இருக்கு, அண்ட் ஸ்கூல் நேம் என்னது, ஸ்கூலோட கேட்டகரி என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் அந்த மாதிரி, அப்புறமா ரீஜன் என்னது, ஸ்பான்சரிங் ஏஜென்சி. நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்கூல் ஃப்ரம் ரெசிடென்ஸ் வந்து ஒன்று 5 கிலோமீட்டரா இருக்கணும், இல்லை லெஸ் தென் 5 கிலோமீட்டரா இருக்கும். அப்பதான் நீங்க வந்து எலிஜிபிளா இருக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டி அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, தட் இஸ் ரைட்ஸ் டு எஜுகேஷன் தான் நம்ம ஆர்டின்னு சொல்லுவோம். அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பாத்தீங்கன்னா எஸ்டி, அதுக்கப்புறமா வந்து டிசேபிள்டு பீப்புள், அதுக்கப்புறமா 5 கிலோமீட்டருக்கு ரேடியஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜென்ரல் பீப்புள். ஸோ இவங்களுக்குலாம் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல இருந்து வந்து சீட்ஸ் வந்து லாட்ரி மாதிரி கொடுக்குவாங்க. அதுல இருந்து வரக்கூடிய 30 இம்பார்ட்டன்ட், அதுல இருந்து எடுக்கக்கூடிய, அதுல மேபி உங்க நேம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க வந்து கிரேட் 1ல இருந்து கிரேட் 8 வரைக்கும் நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல. நீங்க 9th இருந்து 12th வரைக்கும் தான் நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சில்ட்ரன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க, டிரான்ஸ்ஃபரபிளா இல்லையா, அதெல்லாம் நீங்க வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லாஸ்டா பாத்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்கன்னா முக்கியமா இருக்கக்கூடிய 5 விஷயம் நீங்க முன்னாடி ப்ரீ பிளான்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு கொஞ்சம் ரஷ் ஆகாம இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் ஆஃப் த சைல்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், அண்ட் ஃபோட்டோ ஆஃப் த சைல்டு. அப்புறமா வந்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னா வந்து ஒன்று நீங்கள் ஆதார் கார்டு கொடுக்கலாம், இல்லை வந்து ரேஷன் கார்டு கொடுக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து உங்களோட அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், முக்கியமாக வந்து ஒரிஜினல் காப்பி வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒருவேளை உங்களோட சைல்டு வந்து சிக்ஸ் ஏஜ் கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் வந்து 5 ஏஜ் தான் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து பால்வாட்டிக்கால கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அதுக்கும் வந்து டீட்டெயில்ஸ் வேணுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அவங்க கண்டிப்பாக அதுக்கு வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு கிறிஸ்பா அண்ட் டீட்டெயிலாக உங்களுக்கு 5 minutes வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.